ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் பிளேயர் தான் பார்க்க போகிறோம். எடுத்தான 2 ஸ்னைப்பர் தான்டா எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்டை வந்து இந்த வீடியோவில் வந்து டேக் பண்ணி விட்டுப்பாங்க. சரி, எடுத்தாலுங்கள தான் எடுத்து ஸ்னைப்பரை எப்படி வந்து பக்காவாக யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம கேம் பிளே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. நம்ம வந்து ஸ்னைப்பர் அக்யூரசி வந்து தொலைச்சிட்டோம். ரொம்ப நாளாக கேம் விளையாடுறதுனால அந்த கர்மம் வந்து நம்ம வந்து விட்டு தள்ளி போயிடுச்சு. அதை பார்த்துட்டு நம்ம டீம்மேட்ஸ் நம்ம கழுவி ஊற்றதில்லை. சரி, அப்புறம் தான் வந்து சும்மா ரேண்டமாக பார்க்கல இந்த ஒரு எஃப்எஃப்ல வந்து புது மோடுன்னு விட்டுருந்தாங்க. நமக்கே வரப்பிரசாதம் மாதிரி எடுத்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை விளாண்டு தான் நான் அக்யூரசி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களுமே பில்ட் பண்ணலாம். நான் வந்து ஓரளவுக்கு என்னோட பழைய ஸ்னைப்பர் கேம் பிளேவை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டேன். இதில் என்ன நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம இந்த மேட்ச்சை விளாண்டுக்கலாம். அதாவது 4 ரவுண்டு கிடையாது, 7 ரவுண்டு. அதாவது நீங்கள் 7 ரவுண்டு ஜெயிக்கணும், நான் ஆப்பனண்ட் 7 ரவுண்டு ஜெயிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இது என்னென்னா, நீங்கள் சோலோவாக இருந்தால் கூடமே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 10 செகண்ட்ஸ்க்குள்ளே மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மேப் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன். வேறு ஏதாவது ஸ்னைப்பர் டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்ஸை போட்டு வீடியோவை மேக் பண்ணி போகிறேன். ஓகே, பாய் கைஸ்.